நிலப்பரப்புல இருந்துதான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்று பேச்சு இல்லை. அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்தில் கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமா உருவாக்கி இருக்கோம். அடுத்ததா இப்போ திருநெல்வேலியில புறநை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன். புறநை ஆற்றங்கரை நாகரிகத்தில் நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியா வரலாற்று தடயங்கள் புறநை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமாக கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்ககால துறைமுக நகரமான கொர்க்கை பற்றி சங்க இலக்கியங்கள்ல முழுமையா பார்க்கலாம். தாலமி, பிளினி போன்ற அயல்நாட்டவர்களும் இது பத்தி நிறையவே எழுதியிருக்காங்க. கொர்க்கையில கிடைக்கக்கூடிய முத்துக்களை பத்தி சிறப்பா குறிப்பிடுறாங்க. அதே போல ஆதிச்சநல்லூர், சிவகலை போன்ற இடங்கள்ல இரும்பு காலத்தை சார்ந்த புதைப்பிட பகுதிகளும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கண உள்ள உலகுக்கு கொடையாக கொடுத்த ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் 1876ஆம் ஆண்டிலேயே கொர்க்கையை ஆய்வு செஞ்சதோட சிறிய அளவில் அகழ் ஆய்வும் செஞ்சாரு. அதே போல ஜாகர் அலெக்சாண்டர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிச்சநல்லூர்ல அகழ் ஆய்வு செஞ்சிருக்காங்க. தமிழர் பண்பாட்டின் தொன்மையையும் சிறப்பையும் உலக அரங்கிற்கு கொண்டு செல்லும் முயற்சியில நம்ம அரசு முழு வீச்சில ஈடுபட்டு வருது. புறநை ஆற்றங்கரையின் முக்கியமான இடங்கள்ல தமிழ்நாடு தொல்லியல் துறை விரிவாக நடத்தின அகழ் ஆய்வுகள்ல ஏராளமான சான்றுகள் வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆதிச்சநல்லூர் சிவகலையில் நடத்தப்பட்ட அகழ் ஆய்வுகள்ல வெண்கலம், தங்கம், செம்பு, இரும்புன்னு பல்வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுல குறிப்பா இரும்பை உருக்கி கருவிகளை செய்யும் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் தான் சிறப்பா இருந்திருக்கு. தொல்லியல் அகழாய்வுகள்ல இதுவரை கிடைச்ச இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைச்ச இரும்புதான் என்பதும் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலமா உறுதி செய்யப்பட்டிருக்கு. உலகின் தலைசிறந்த அறிஞர்கள் முன்னிலையில இந்த அறிவிப்பை ஜனவரி 2025 நான் உலகுக்கு வெளியிட்டேன். புறநை ஆற்றங்கரை அகழ் ஆய்வுகளில் கிடைச்ச தொல்பொருட்கள் இந்த பகுதியிலேயே அருங்காட்சியகம் அமைச்சு காட்சிப்படுத்தப்படும்னு அறிவிச்சு அந்த பணிகள் நிறைவடைஞ்சு இப்போ பிரம்மாண்டமா உருவாகியிருக்கு. மின் விளக்குகளின் அலங்காரத்தில் ஜொலிக்கிற புறநை அருங்காட்சியகத்தோட ட்ரோன் காட்சிகளை உங்கள பலர் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் நான் திறந்து வச்ச கீழடி அருங்காட்சியகத்தை 2025 நவம்பர் வரை 12,50,000 பேர் உலகெங்கும் இருந்து வந்து பார்த்திருக்காங்க. நேரில் வர முடியாதவங்களும் இருந்த இடத்தில் இருந்து இணைய வழி மூலமா கீழடி அருங்காட்சியகத்தை விர்ச்சுவலா சுத்தி பார்க்க மெய்நிகர் இணைய வழி சுற்றுலாவை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம். இப்போ புறநை அருங்காட்சியகமும் 55,000 சதுரடியில மரபார்ந்த வடிவமைப்போட அதே நேரத்தில் அதிநவீன தொழில்நுட்பங்களோட உருவாக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் முறையில உருவகப்படுத்தப்பட்ட இரும்பு உருக்கு செயல்முறை, 5D முறையில தமிழ் நிலங்களின் வழியா உணர்வு பயணம், பாண்டி விளையாட்டு தரை ஒளிப்பட காட்சி, தொல்லியல் வரலாற்று பின்புலம் குறித்த டாக்குமெண்ட்ரி படம், மெய்நிகர் படகு அனுபவ உருவகம், ஆற்றுப்பள்ளத்தாக்கு நாகரிகங்களின் தொடுதிரை காட்சி, கருவிகளை உருவாக்கும் ஊடாடு சுவர் அதாவது இன்டராக்டிவ் வால், டிஜிட்டல் ஃபீட்பேக் மையம், புறநையின் குரல் பயணம் போன்ற ஏராளமான நவீன தொழில்நுட்ப அனுபவங்கள் இங்கு நீங்க பெறலாம். தமிழர்களின் தொன்மைய, தமிழர்களின் நாகரிக மேன்மைய இந்த தலைமுறையினருக்கு மட்டுமல்ல, ஜென்சி உள்ளிட்ட அடுத்தடுத்த தலைமுறைக்கும் எடுத்துட்டு போகணும்னு பார்த்து பார்த்து இவ்வளவும் செஞ்சிருக்கிறோம். என்னோட இந்த எண்ணம் ஈடேற நீங்க எல்லாரும்
உங்க குடும்பங்களோட கீழடி அருங்காட்சியகத்தையும் புறநை அருங்காட்சியகத்துக்கும் அணியணியாய் வரணும்னு அன்போட உரிமையோடு அழைக்கிறேன். நம்மளோட பெருமையும் வரலாற்றையும் நாம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாதான் உலகத்துக்கு அதை எடுத்து சொல்ல முடியும். அதுக்கான நம்ம அரசின் முயற்சிக்கு உங்க ஆதரவு வேணும். கீழடி நம் தாய்மொழி, பொருணை தமிழரின் பெருமைன்னு உரைக்கச் சொல்வோம். நன்றி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி அருகே தொல்லியல் துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உலகத்தரம் வாய்ந்த பொருணை அருங்காட்சியகத்தை இன்று மாலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். முன்பாக அது தொடர்பான வீடியோ ஒன்றினை அவர் வெளியிட்டிருக்கிறார். பொருணை ஆற்றங்கரையின் வரலாற்று தடயங்கள் குறித்து அவர் பட்டியலிட்டு பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை நாம் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நாம வந்த பாதையை தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துல இன்னும் முற்போக்கா, இன்னும் பரந்த மனப்பான்மையோடு வளர்றதுக்கான தேடல் இது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்புல இருந்துதான் எழுதப்படணும்னு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரேன். இது ஏதோ தற்பெருமைக்காகவோ மேடை அலங்காரத்துக்காகவோ பேசின வெற்று பேச்சு இல்லை. அறிவியல் பூர்வமான உண்மை இதுன்னு நம்ம திராவிட மாடல் அரசு தொடர்ந்து மெய்ப்பிச்சுட்டு வரோம். மதுரைக்கு பக்கத்துல கீழடி அகழ்வாய்வு கண்டுபிடிப்புகளை கொண்டு கீழடி அருங்காட்சியகத்தை ரொம்ப கம்பீரமா உருவாக்கி இருக்கோம். அடுத்ததா இப்போ திருநெல்வேலியில புறநை அருங்காட்சியகத்தை திறந்து வைக்கிறேன். புறநை ஆற்றங்கரை நாகரிகத்துல நுண் கற்கருவி காலம் தொடங்கி இரும்பு காலம், தொடக்க வரலாற்று காலம்னு தொடர்ச்சியா வரலாற்று தடயங்கள் புறநை ஆற்றங்கரை பகுதிகளில் ஏராளமா கிடைக்குது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, இரும்பு நாகரிகத்தில் தமிழர்கள் முன்னோடிகளாக திகழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. கீழடிக்கு பிறகு இப்போது பொருணை அருங்காட்சியகமும் நமது பெருமையை உலகிற்கு சொல்லும் என்பதாக முதலமைச்சர் பெருமை பொங்க தெரிவித்திருக்கிறார். தமிழர் தொன்மை நாகரிகத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று மக்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்.